ஒரு அழகான, அமைதியான காய்கறி கிராமத்தில் ஒரு சிறிய உருளைக்கிழங்கு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் நல்ல மனம் கொண்டது. ஆனால் வெளி உலகத்தைப் பற்றி அது எப்போதும் கொஞ்சம் பயப்பட்டிருந்தது. ஒரு நாள் அந்த உருளைக்கிழங்கு மெதுவாக கிராமத்தின் எல்லையை தாண்டி அருகிலுள்ள காடுக்குள் சென்றது. அந்த காடு மிகவும் அமைதியாகவும் மர்மமாகவும் இருந்தது. காட்டின் நடுவில் அது ஒரு விசித்திரமான குகையைக் கண்டது. அந்த குகை சாதாரணமாக இல்லை. அதிலிருந்து மெதுவான ஒளி வெளிவந்து கொண்டிருந்தது. காற்றில் மந்திரம் நிறைந்தது போல ஒரு உணர்வு இருந்தது. உருளைக்கிழங்கு மெதுவாக அந்த குகைக்குள் நுழைந்தது. உள்ளே சென்றவுடன் பிரகாசமான கற்கள், ஒளிரும் துகள்கள், மென்மையான மந்திர ஒளிகள் எல்லா இடங்களிலும் பரவியிருந்தன. அந்த அழகான மாய உலகில் உருளைக்கிழங்கு மெதுவாக முன்னேறியது. அப்போது அதன் உடலில் ஒரு சூடான ஒளி பரவியது போல உணர்ந்தது. அதன் சிறிய கைகளில் மெல்லிய மந்திர சக்தி தோன்றியது. அந்த சக்தி பயமுறுத்துவதற்காக அல்ல, நல்லதை உருவாக்குவதற்காக இருந்தது. சில நேரத்திற்குப் பிறகு அந்த குகையிலிருந்து ஒரு இருண்ட நிழல் வெளிவரத் தொடங்கியது. அது காடையும் கிராமத்தையும் ஆபத்தில் ஆழ்த்தும் போல இருந்தது. ஆனால் உருளைக்கிழங்கு பயப்படவில்லை. அது தன்னிடம் உள்ள புதிய மந்திர சக்தியை நினைத்தது. அமைதியாகவும் தைரியமாகவும் அந்த சக்தியை பயன்படுத்தியது. மெல்ல மெல்ல அந்த இருள் மறைந்து போனது. காடு மீண்டும் ஒளியால் நிரம்பியது. மாயக்குகையும் அமைதியாக மாறியது. உருளைக்கிழங்கு மெதுவாக கிராமத்திற்கு திரும்பியது. அந்த நாள் முதல் அது ஒரு சாதாரண உருளைக்கிழங்காக இல்லை. அது நல்லதிற்காக மந்திரத்தை பயன்படுத்தும் ஒரு சிறிய வீரராக மாறியது. அந்த கதை சொல்லும் ஒரு முக்கிய பாடம் என்னவென்றால், சிறியவர்களும் நல்ல மனமும் தைரியமும் இருந்தால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.